அளவிலா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி, சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் தோழியர்கள் மீதும் இன்னும் இறை நல்லடியார் மீதும் இங்குள் வந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தன்னுடைய 12 வயதில் கல்வியில் அவர் கொண்ட நாட்டம், புத்தகங்களை படித்ததனால் அவருக்கு இறைவன் என்ன அந்தஸ்தை கொடுத்தான் என்றால் கல்வி அமைச்சராக ஆனார். இந்தியாவுக்கே கல்வி அமைச்சரானார். ஆகவே நாம் எதனை நம்முடைய கையில் எடுக்கிறோமோ அதுவாக நாம் மாறுவோம். ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதிகமாக தன்னுடைய நேரத்தை எதில் செலவு பண்ணுறாங்கன்னா சோஷியல் மீடியாவில் செலவு பண்ணுறாங்க. இந்த 5 வருஷம் இல்லையா அவங்க படிக்கிற காலேஜ், அந்த 5 வருஷம் அவங்க முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த கல்வியை பெற்றாங்கன்னா அடுத்த 50 வருஷத்துக்கு அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம். அந்த காலேஜ் லைஃப்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 5 லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், பொழுதுபோக்கணும், பசங்களோட ஜாலியாக ஊரை சுற்றணும், சினிமாவுக்கு போகணும், அல்லது என்னென்ன ஃபேஷன் இருக்கோ அது பைக்கில் சுற்றணும், இந்த மாதிரியான கனவுகளோடு இருப்பவங்க அடுத்த 50 வருஷத்துக்கு அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் நிதர்சன உண்மை. 12 வயதில் அபுல் கலாம் ஆசாத் என்ன செஞ்சார்? புத்தகங்களை கையில் எடுத்தார், விஞ்ஞானியாக மாறினார். ஒரு அறிஞர் இருந்தார், அவரிடம் கேட்கப்பட்டது, ஒருவேளை இறைவன் உங்களை புதைத்து விட்ட பிறகு அதில் ஏதாவது ஒரு பொருளை அனுமதித்தால், கபரில் ஏதாவது ஒரு பொருளை அடக்கம் பண்ணிட்ட பிறகு அந்த இடத்துல ஏதாவது உங்களை இறைவன் கொண்டு செல்வதற்கு அனுமதித்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் என்னுடைய புத்தகங்களை எல்லாம் கொண்டு சென்று விடுவேன் என்று சொன்னார். அவ்வளோ ஆர்வம் பாருங்கள். கேவின் கெய்னுடைய எம்டி கிட்டத்தட்ட 400 கோடிக்கும் அதிகமாக வர்த்தகம் செய்பவர். அவருடைய ப்ராஃபிட் மார்ஜினே பார்த்திங்கன்னா வருடத்திற்கு 80 கோடி. ரொம்ப பிஸியான ஆள். அவர் புத்தகங்களை எழுதி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வருஷத்துக்கும் பேட்டியாளர்கள் அவரை பேட்டி எடுக்கிறாங்க. எப்படி உங்களால் புத்தகங்கள் எழுத முடியுது? ஃப்ளைட்டுக்கு காத்திருக்கிற நேரத்தில் நான் எழுதி விடுவேன் என்று சொல்கிறார். பாருங்கள் எவ்வளோ ஆர்வம் கல்வியில். வள்ளுவன் சொல்லுவான், யார் கல்வி பெற்றாரோ அவர் முகத்தில் 2 கண்ணுடையார், அக்தில்லார் முகத்தில் 2 புண்ணுடையார் என்று சொல்வார். புண்ணு கண் இல்லை, அது புண்ணு என்று சொல்வார். ஆகவே கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் எல்லா மதங்களும் எல்லா அறிஞர்களும் சொன்னாலும் இஸ்லாம் அதனை கூடுதலாக சொல்லியிருக்கிறது. எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறது என்றால், நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உங்களோடு வானவர் இருப்பார் என்று நபிகளார் அவர்கள் சொன்னார்கள். முதல் அத்தியாயமே ஓதுவீராக படிப்பீராக என்று வந்தது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாம் சமுதாயம் அதனை சாப்பிடுவீராக என்று மாற்றிக்கொண்டது. சாப்பிடுவீராக, நல்லா சாப்பிடணும், கல்யாண மண்டபத்தை கட்டு நல்லா வெட்டு, இதுதான் ஸ்லோகன் முஸ்லீம்களுக்கு. கல்யாண மண்டபத்தை கட்டு நல்லா வெட்டு. ஏன்பா பள்ளிக்கூடம் திறக்கலைன்னு சொல்லி கேள்வி கேட்டால், அதெல்லாம் கவர்மெண்ட் செய்ய வேண்டியதுங்க, கல்யாண மண்டபம் கட்டுறதா இவங்க வேலையாம், அப்படி எடுத்துக்கிறாங்க. ஆகவே ஒரு சமுதாயம் எதை நோக்கி பயணப்படுகிறதோ அதற்கான மதிப்பும் மரியாதையும் தான் அந்த சமுதாயத்திற்கு கிடைக்கும் சகோதரர்கள். ஆகவே இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட் உங்ககிட்ட பேச போகிறேன். இன்றைக்கு தொழுகையை விட்டால் என்னென்னலாம் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி 90% முஸ்லீம்ஸ்க்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நோன்பு நம்ம விட்டுட்டா என்னென்ன தண்டனை கிடைக்கும் என்ன எல்லாமே தெரியும் இல்லையா? ஆனால் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்,
பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இஸ்லாமிக் பேங்கிங்க்கும் இன்றைக்கு நடைமுறையில் உள்ள கன்வென்ஷனல் பேங்கிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞரை கேட்டு பாருங்கள், தெரியாதுன்னு சொல்லுவோம். ஏனென்றால் இதை பற்றிய உரையாடல், ஆரோக்கியமான உரையாடல்கள் மஸ்ஜிதுகளிலும் இல்லை, ஜும்மாக்களிலும் இல்லை, குடும்பங்களிலும் இல்லை. ஃபேமிலிஸ்லேயும் இதை பற்றி பேச மாட்டாங்க. இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் பற்றி அந்த ஃபேமிலியிலையாவது பேசுகிறாங்களான்னா இல்லை. இப்படி செய்யாததன் காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னா, வெறும் நம்ம ஆன்மீகத்தை மட்டுமே பேசிக்கொண்டு இருந்த காலகட்டத்தினால் என்ன ஆச்சு என்றால், நம்முடைய அறிவு இன்றைக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம்களுடைய அறிவு மசூதிகளில் முடக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறாங்க. சுருங்கி போன முஸ்லீம்களின், மஸ்ஜிதுக்குள் அடங்கி போன முஸ்லீம்களின் அறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது. நீங்கள் செய்யாததுனால இன்றைக்கி என்ன தெரியுமா நடக்குது? மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் பற்றியும் இஸ்லாமிக் பேங்கிங் பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்றைக்கு காமிக்கக்கூடிய அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா, அங்கித் அகர்வால் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்தவர் யூபிஎஸ்சியில் வந்து கிளாஸ் எடுக்கிறாருங்க. யூபிஎஸ்சியில் கிளாஸ் எடுக்கிறாருங்க டெல்லியில். இஸ்லாமிக் பேங்கிங்க்கும் கன்வென்ஷனல் பேங்கிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா இஸ்லாமிக் பேங்கிங்னா என்னன்ட்டு? இங்கே இத்தனை இளைஞர்கள் இருக்காங்க. வட்டி இல்லை அப்படின்னுங்கிறத மட்டும் சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. அது தாண்டி வேறு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இஸ்லாமிக் பேங்கிங் இருக்கிறதுனால என்ன பலன்? இஸ்லாமிக் பேங்கிங் இருக்கிறதுனால ஒரு தனி மனிதனுக்கு என்ன லாபம், நாட்டுக்கு என்ன லாபம், சமுதாயத்துக்கு என்ன லாபம், இஸ்லாமிக் பேங்கிங் எப்படி தொடங்கப்பட்டது, இது சம்மந்தமாக ஏதாவது தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட்? ஏன்னா இது பயான் கிடையாது, ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி தான் இது. தெரியவில்லை, ஏன்னா லேக் ஆஃப் நாலேஜ் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போது இதுக்கெல்லாம் யார் வழி காமிக்கிறது? அதுக்கெல்லாம் வந்து ரகுராம் ராஜன் ஆர்பிஐடைய கவர்னர் வந்து சொன்னால் அதை நம்ம ஃபாலோ பண்ணுமா? அப்போ இதுக்கெல்லாம் இஸ்லாம் வழி காமிக்கல இல்லையா? ஆகவே நாம் இது மாதிரியான விஷயங்களில் அதிகமாக கவனம், நம்முடைய வாட்ஸ்அப்பு, ட்விட்டரில், நம்முடைய ஃபேஸ்புக்கில் அதிகமான கேள்விகள் எது இருக்குன்னா மசாயில் சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் இருக்கும். தாடி எந்த அளவு நீட்டாக வைக்கிறது, பேண்ட்டை எந்த அளவு எவ்வளோ ஹைட் ஆக்குறது, எப்படி வசூ பண்ணுறது, தொழுகையில் எப்படி உட்கார்றது, விரல் அசைக்கலாமா அசைக்கூடாது, எது கூடும் எது கூடாது, இது போன்ற விஷயங்களில் தான் அதிகமாக கவனம் செலுத்துகின்றோமே. பெரிய பெரிய விஷயங்களில் நாம் கவனம் செலுத்துவதில்லை. இதுதான் இன்றைய இளைஞர்களுடைய நிலை. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அதை தாண்டி யோசிக்கிறாங்க. யார்? மாற்று மத சகோதரர்கள். இன்றைக்கி இந்தியாவிலே அதிகமாக படித்த சமுதாயம் ஜெயின் சமுதாயம் தான், தெரியுமா? சீக்கிய சமுதாயத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? பிச்சை எடுக்கிறவங்கள அங்கே எங்கேயுமே பார்க்க முடியாது. பஞ்சாப் முழுவதும் நீங்கள் தேடினாலும் அவங்க பிச்சை எடுக்க மாட்டாங்க. ஆகவே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் தான் முதல்ல மீளாய்வு செய்ய வேண்டும். நமக்கு ஏற்பட்ட தோல்விக்கு காரணம் யார்? ஆர்எஸ்எஸ் காரன் கிடையாது, நாம தான் முதல் காரணம். நாம தான் காரணம். அடுத்தவன் மேலே பழியை போட்டு நம்ம தப்பிக்கலான்னு பார்த்தா அது முடியாது. ஆகவே இன்றைக்கு அதனை குறித்து ஒரு விரிவான வீடியோவை நான் உங்களோட, அவர் வந்து ஹிந்தியில் எடுக்கிறாரு, நான் வந்து அதை அப்படியே தமிழில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அவர் வந்து ஸ்டடி ஐக்யூ சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் அகாடமி வச்சுருக்காரு. அந்த இதில் வந்து யூபிஎஸ்சிக்காக மாணவர்களுக்கு நடத்தக்கூடிய அந்த கண்டென்ட்டை தான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள है इस्लामिक बैंकिंग के बारे में। अभी भी काफ़ी सारे लोगों को इस्लामिक बैंकिंग होता क्या है, अभी तक पूरे वर्ल्ड में इसका कितना एक्सपेंशन हो चुका है, इन सब चीज़ों के बारे में जानेंगे। साथ में वर्ल्ड और इंडिया के कॉन्टेक्स्ट में अभी ये कितना फैला हुआ है इसके बारे में भी चर्चा करेंगे। तो चलिए आगे बढ़ते हैं। दिस इज़ मी अंकित अग्रवाल, और अपडेट के लिए आप मुझे फॉलो कर सकते हैं इंस्टाग्राम, फेसबुक और ट्विटर पर। मेरे लेक्चर की हर PDF आपको फेसबुक पर मिल जाएगी। सबसे पहले दोस्तों हम समझेंगे कि इस्लामिक बैंकिंग होता क्या है। तो सबसे पहली चीज आपको याद रखनी है कि इस्लामिक बैंकिंग इज ऑल्सो नोन एज नॉन इंटरेस्ट बैंकिंग, मतलब कि ऐसी बैंकिंग जहां पे इंटरेस्ट का पेमेंट नहीं होता है। ये सबसे बेसिक चीज है इस्लामिक बैंकिंग में। अब ये जो बैंकिंग का पूरा सिस्टम है इस्लाम में दोस्तों, ये बेस्ड है ऑन द प्रिंसिपल्स ऑफ इस्लामिक लॉ, जिसको हम शरिया लॉ कहते हैं दोस्तों, उस पे कहीं ना कहीं ये बेस्ड है इस्लामिक बैंकिंग। और इस्लाम में ऐसा माना जाता है कि जो मनी है, पैसा है,
उसकी कोई एक वैल्यू नहीं है, मतलब कि उसको बहुत ज़्यादा तवज्जो नहीं दिया जाता है, बहुत ज़्यादा वैल्यू नहीं दी जाती है, कोई इंट्रिंसिक वैल्यू नहीं होती है मनी की, ऐसा इस्लाम में माना जाता है। और इसी की वजह से जो मनी है उससे हम कोई इंटरेस्ट नहीं लेना चाहिए हमें, ऐसा इस्लाम के द्वारा माना जाता है। और यही चीज़, यही पूरा जो प्रिंसिपल है, ये इस्लामिक बैंकिंग के अंदर आता है। अब इस्लामिक लॉ बेसिकली कहता क्या है? इस्लामिक लॉ, जिसको हम शरिया कहते हैं, ये बेसिकली प्रोहिबिट करता है, मना करता है कलेक्शन एंड पेमेंट ऑफ इंटरेस्ट। दोस्तों, जब भी आप बैंक में कोई पैसा जमा करते हो या फिर वहाँ से पैसा लोन पे लेते हो तो आपको इंटरेस्ट मिलता है या फिर आपको इंटरेस्ट देना पड़ता है। यहाँ पे इस्लाम में इंटरेस्ट को कहा जाता है रिबा, RIBA। तो रिबा को ना तो ही लेना चाहिए और ना ही देना चाहिए, ऐसा इस्लामिक लॉ के अंदर मान्यता है। साथ में अगर आप देखेंगे, ये प्रोहिबिट करता है किसी भी इन्वेस्टमेंट को, किसी भी बिजनेसेस में इन्वेस्ट नहीं करना चाहिए जो कि हराम कंसीडर किया जाता है। अब हराम से मतलब यह है कि अगर सपोज कोई अल्कोहल का बिजनेस है, कोई डिफेंस से रिलेटेड बिजनेस है जहाँ पे वॉर की बात होती है, तो इस तरह की सारी चीज़ों में, गैम्बलिंग हो गया, इस तरह की सारी चीज़ों में जो इस्लाम है वो मना करता है इन्वेस्टमेंट करने के लिए, क्योंकि ये गलत मानी जाती हैं। तो ये एक तरह से हम कह सकते हैं जो भी इस्लामिक बैंकिंग का प्रिंसिपल है वो डिराइव किया गया है कुरान के बेस पे, ऐसा माना जाता है। साथ में हम देखेंगे अब कि मॉडर्न एरा में, आज के डेट में जो इस्लामिक बैंकिंग है ये कितना फैला हुआ है और कहां कहां से इसकी शुरुआत हुई थी। सबसे पहला जो मॉडर्न एरा में इसका सक्सेसफुल एग्जाम्पल मिलता है इस्लामिक बैंकिंग का, वो हम देख सकते हैं मलेशिया में। अब 1963 में मलेशिया में तबुंग हजी नाम का इस्लामिक बैंक खोला गया था और स्टार्टिंग में उसमें करीब 1281 डिपॉजिटर्स थे और आगे चलकर ये बढ़ गया करीब 8,67,220 डिपॉजिट। मतलब इतने सारे लोगों ने अपने पैसे को डिपॉजिट किया और करीब 1 बिलियन मलेशियन डॉलर्स का इसमें इन्वेस्ट कर दिया गया इस इस्लामिक बैंकिंग में। अब ये आप पूछेंगे कि इसमें आखिर लोगों ने क्यों इन्वेस्ट किया, मतलब कि क्यों उन्होंने अपने पैसे को उस इस्लाम बैंक में जमा किया। आपको पता होना चाहिए दोस्तों, जैसे कि हिंदू में मान्यता है कि 4 धाम की यात्रा करनी चाहिए हिंदुओं को अपने लाइफ टाइम में, वैसे ही जो इस्लाम है उनका ऐसा मानना है कि जो हर एक मुस्लिम पर्सन को हज की यात्रा करनी चाहिए, जो कि सऊदी अरब में है, एटलीस्ट वंस इन अ लाइफ टाइम। अगर वो कैपेबल है जाने के लिए तो उसको हज की यात्रा करनी चाहिए। तो काफ़ी ज़्यादा डिमांड थी हज की यात्रा की, कई लोग के पास उतनी कैपेबिलिटी नहीं थी कि वो हज की यात्रा कर सकें। तो मलेशिया में जब ये बैंक खोला गया तो यहाँ पे काफ़ी ज़्यादा डिमांड थी इंटरेस्ट फ्री मनी की, मतलब कि वो हज की यात्रा कर सकें एक बार मनी बोरो करके, लेकिन उस पर कोई इंटरेस्ट नहीं देना चाहते थे, क्योंकि जैसा मैंने ऑलरेडी बताया ये जो इस्लामिक लॉ है वो इंटरेस्ट देने से मना करता है। अब क्योंकि ये काफ़ी सक्सेसफुल हो गया, इसी को देखते हुए 1972 में इजिप्ट में एक नसीर सोशल बैंक के नाम से इस्लामिक बैंक खोला गया कैरो की सिटी के अंदर, जो कि सबसे बड़ा सिटी है आपका इजिप्ट में। तो यहाँ पे नसीर सोशल बैंक, आपको पता होना चाहिए कि जो अब्दुल नसीर है वो प्रेसिडेंट थे इजिप्ट के 1954 से लेकर 1970 तक। तो 1972 में उन्हीं के नाम पर ये एक सोशल बैंक खोला गया जो कि इस्लामिक बैंक था और ये इसमें काफ़ी ज़्यादा सक्सेसफुल इसने हासिल किया। और इसी को देखते हुए सऊदी अरब ने जो है जेदा के अंदर, जेदा एक सिटी है सऊदी अरब में, तो वहाँ पे एक इस्लामिक डेवलपमेंट बैंक का निर्माण किया ताकि जो मुस्लिम कम्युनिटी है पूरे वर्ल्ड में उसकी इकोनॉमिक डेवलपमेंट हो सके, उसका पूरा विस्तार हो सके। और इसको निर्माण किया गया था 1975 में, और भी जितने भी इसके अलग अलग ग्रुप्स हैं वो आप यहाँ पे एक बार देख सकते हैं। आगे हम देखेंगे दोस्तों, जब ये इंटरेस्ट नहीं लिया जाता इन बैंकों के द्वारा तो आखिरकार ये फंक्शन कैसे करती हैं इस्लामिक बैंक्स। तो सबसे पहली बात यहाँ पे आपको जानना है कि इस्लाम में जो इन्वेस्टर है, जो भी इन्वेस्ट कर रहा है, उसको अनड्यू प्रॉफिट नहीं मिलना चाहिए। मतलब कि आप अगर सपोज किसी को मनी लेंड कर रहे हैं, किसी को पैसा दे रहे हैं और वो पर्सन जाके काफ़ी ज़्यादा हार्डवर्क कर रहा है और उसके हार्डवर्क में से काफ़ी सारा पोर्शन आप इंटरेस्ट के तौर पे अगर आप ले लेते हैं, तो ये इस्लाम में मना किया जाता है कि किसी के हार्डवर्क का पैसा वो अपने को नहीं लेना चाहिए। और इसी की वजह से आप देखेंगे तो इस्लाम में एक चीज़ परमिट है, ऐसा माना जाता है इस्लामिक लॉ में कि एक रीजनेबल प्रॉफिट मिलना चाहिए। अगर आप किसी को लोन दे रहे हैं एक तरह
तरह से आप क्या कर रहे हैं, आप रिस्क ले रहे हो, तो आपको एक छोटा मोटा थोड़ा बहुत लोन, आपको जो प्रॉफिट है उसमें से वो मिल सकता है, ना कि बहुत ज़्यादा इंटरेस्ट आप उसमें से किसी और पर्सन से ले सकते हैं। इसी की वजह से जो इस्लामिक बैंक्स होते हैं वो इंटरेस्ट रेट का कोई भी रिकॉर्ड नहीं रखते, वहाँ पे इंटरेस्ट रेट की बात नहीं होती है, वहाँ पे एक अकाउंट मेंटेन किया जाता है जहाँ पे प्रॉफिट और लॉस को दिखाया जाता है। मतलब कई सारे लोगों ने एक बैंक में जाके अपना पैसा जमा किया, बैंकों ने कई सारे जो इस्लाम में प्रोविज़न है कि कहाँ कहाँ इन्वेस्टमेंट किया जा सकता है, तो वहाँ पे उन्होंने इन्वेस्टमेंट किया और जो भी प्रॉफिट और लॉस हुआ उस चीज़ में, वो फिर प्रॉफिट और लॉस यहाँ पे लोगों को डिस्ट्रीब्यूट किया जाता है, ना कि कोई फिक्स रेट ऑफ इंटरेस्ट मिलता है। अभी तक तो ऐसा ही चलते आ रहा है दोस्तों। अब हम देखते हैं कि जो मनी इन्वेस्ट किया जाता है इस्लामिक बैंक के द्वारा वो कहाँ कहाँ किया जा सकता है। सबसे पहली बात, इस्लाम में ये कहा गया है कि वहीं इन्वेस्टमेंट हो सकती है जहाँ पे शरीयत कंप्लायंट चीज़ें हों, जैसे कि वो हरम नहीं होना चाहिए और ना कि वो वहाँ पे बहुत ज़्यादा हाई रिस्क होना चाहिए। जब मैं कहता हूँ हरम नहीं होना चाहिए, इसका मतलब है कि वो सारे बिजनेस जहाँ पे अल्कोहल का बिजनेस हो रहा हो, ड्रग्स हो रहा हो, वॉर के ऊपर जो वेपन्स बनाए जाते हैं और बहुत सारे ऐसे बिजनेस जहाँ पे बहुत ज़्यादा रिस्क है, इन सारी चीज़ों के अलावा जो कि एजुकेशन से रिलेट करता हो, हेल्थ से रिलेट करता हो, वहाँ पे इन्वेस्ट कर सकते हैं, ना कि इन सारे चीज़ों में। तो जो भी इस्लामिक बैंक्स होते हैं दोस्तों, ये इन सारी चीज़ों पे इन्वेस्ट नहीं करके जो ज़्यादा इंपॉर्टेंट चीज़ें हैं ह्यूमैनिटी से रिलेटेड, वहीं पे इन्वेस्टमेंट करने की बात कही जाती है। और जितना भी मैंने आपको बताया, इसका अगर मैं समरी निकालूं तो हम कह सकते हैं कि जो इस्लामिक बैंकिंग है वो एक तरह से एजेंट का काम करता है, कि वो एक तरफ से पैसा कलेक्ट करता है ऑन बिहाफ ऑफ इट्स कस्टमर और उसको इन्वेस्ट करता है जो भी शरीयत कंप्लायंट प्रोजेक्ट जो कि मैंने ऑलरेडी बताया, और जो भी उससे प्रॉफिट और लॉस होता है उसको शेयर कर दिया जाता है इन्वेस्टर्स के द्वारा। तो आई होप दोस्तों ये अभी तक आपको चीज़ें क्लियर हो गई होंगी। आगे चल के जब काफ़ी ज़्यादा इस्लामिक बैंकिंग का विस्तार होने लगा, जितने इस्लाम के कंट्रीज़ हैं वहाँ पे, तो इसी को देखते हुए जो यूएस में शेयर मार्केट है, आपको पता है इंडिया में शेयर मार्केट के कई कई तरह के वहाँ पे इंडिसेस हैं, जैसे कि यहाँ पे निफ्टी हम जिसको कहते हैं, जहाँ पे टॉप 50 कंपनीज होती हैं, सेंसेक्स हो गया जहाँ पे टॉप 30 कंपनीज होती हैं, तो निफ्टी और सेंसेक्स कहा जाता है इंडिया में। वैसे ही यूएस में आप देखेंगे तो डाउ जोन्स कहा जाता है, डाउ जोन्स इंडस्ट्रियल इंडेक्स कहा जाता है। वैसे ही डाउ जोन्स एक इस्लामिक मार्केट इंडेक्स निकाला गया यूएस के अंदर, जहां पे जो मुस्लिम कम्युनिटी है ज़्यादातर, उन्होंने वहां पे इन्वेस्टमेंट स्टार्ट किया शेयर मार्केट में, क्योंकि पहले वो नहीं कर पाते थे क्योंकि वहां पे शरीयत कंप्लायंट नहीं था। ये जो मार्केट इंडेक्सेस होता था डाउ जोन्स का, वो ज़्यादातर प्रॉफिट इंटरेस्ट बेस्ड होते थे, इसकी वजह से ज़्यादातर मुस्लिम कम्युनिटी वो इन्वेस्ट नहीं करती थी। अब डाउ जोन्स इस्लामिक मार्केट इंडेक्स जो कि 1999 में खोला गया था, तब वहां पे और भी ज्यादा मनी मार्केट का पूरा विस्तार होने लगा। अब यहाँ पे एक काफ़ी इंपॉर्टेंट चीज़ मैं आपको बताना चाहता हूँ। आप लेफ्ट में देखेंगे ये जनरल डाउ जोन्स ग्लोबल इंडेक्स है, मतलब कि पूरा जो डाउ जोन्स है ऑलरेडी चलता आ रहा है, जो मैंने आपको बताया वो है, और राइट साइड में डाउ जोन्स इस्लामिक मार्केट वर्ल्ड है, कि इस्लामिक जो शरीयत कंप्लायंट डाउ जोन्स है वो है। आप यहाँ पे एक चीज़ नोटिस करिए, डाउ जोन्स जो ग्लोबल है यहाँ पे करीब 22% सबसे ज़्यादा इन्वेस्टमेंट किस में किया जा रहा है, आप देख सकते हैं फाइनेंशियल मार्केट में, जो कि काफ़ी ज़्यादा इंटरेस्ट प्रॉफिट देती है फाइनेंशियल मार्केट, वहाँ किया जा रहा है। वहीं आप राइट साइड में देखेंगे जो कि इस्लामिक मार्केट वर्ल्ड है डाउ जोन्स का, वहां पे जो सबसे ज्यादा इन्वेस्टमेंट होता है वो किसमें होता है, 19% होता है बेसिक मटेरियल में, 18% होता है आपका हेल्थ केयर के अंदर। तो आप देख सकते हैं कि काफ़ी ज़्यादा ऐसे चीज़ों में इन्वेस्ट किया जाता है डाउ जोन्स इस्लामिक वर्ल्ड के द्वारा, जो कि ह्यूमैनिटी से रिलेटेड हो, हेल्थ केयर हो गया, एजुकेशन हो गया, जो बेसिक नीड है ह्यूमंस की, वहाँ पे ज़्यादा इन्वेस्टमेंट किया जाता है डाउ जोन्स इस्लामिक वर्ल्ड के द्वारा। अब हम देखते हैं कि पूरे वर्ल्ड में इसका किस तरह से फैला हुआ है। तो ज़्यादातर जो करीब 50-51 इस्लामिक जो कंट्रीज़ हैं वहाँ पे आपको इस्लामिक बैंकिंग मिलेगी, लेकिन कई सारे ऐसे नॉन इस्लामिक कंट्रीज़ भी हैं जैसे यूएस, यूके, चाइना, जर्मनी, जहाँ पे इस्लामिक बैंकिंग काफ़ी ज़्यादा फैला है। अब सबसे पहला अगर मैं बताऊँ जो नॉन इस्लामिक कंट्री था जिसने इस्लामिक बैंकिंग को ओपन किया, वो था आपका यूके, यूनाइटेड किंगडम। वहाँ पे इसको कहते हैं इस्लामिक बैंक ऑफ ब्रिटेन।
यूके ने 2015 के अंदर दोस्तों, ये आपको पता होना चाहिए, सुरुक नाम का एक इस्लामिक बॉन्ड भी इशू किया था। अब बॉन्ड अगर आपको नहीं पता है तो बॉन्ड एग्जैक्टली होता क्या, ये मैंने ऑलरेडी काफ़ी अच्छे से यहाँ पे एक्सप्लेन किया हुआ है, व्हाट आर बॉन्ड यील्ड्स। तो ये आपको काफ़ी सारी चीज़ें यहाँ पे पता लगेंगी। अगर आपने अभी तक नहीं देखा है इसको जरूर देखिए दोस्तों, काफ़ी लोगों ने इसको देखा है और काफ़ी लोगों को इसमें काफ़ी सारी क्लैरिटी आई है। आप इस बॉन्ड यील्ड के लेक्चर को जरूर देखिएगा। तो मैं आपसे कहना रहा था कि 2014 में यूके के द्वारा, यूनाइटेड किंगडम के द्वारा एक इस्लामिक बॉन्ड इशू किया गया जिसका नाम था सुरुक। ये पहला इस्लामिक बॉन्ड था नॉन इस्लामिक कंट्री में, सुरुक। साथ में यूएस में जो इस्लामिक बैंकिंग है उसका नाम है अमेरिकन फाइनेंस हाउस, जिसको कहा जाता है लरीबा, LARIBA। तो आई होप दोस्तों अभी तक जितनी चीज़ें थी क्लियर हो गई होंगी। इस मैप में आप देख सकते हैं कि जो हमारा ग्लोबल शेयर है इस्लामिक फाइनेंस बैंकिंग का, मतलब कौन से कंट्री के पास सबसे ज़्यादा एसेट है इस्लामिक बैंकिंग में, तो आप देख सकते हैं सऊदी अरब, फिर मलेशिया आता है, UAE, कुवैत, कतर, और इस तरह से आप यहाँ पे देख सकते हैं पाकिस्तान का भी करीब एसेट है इसमें 1.2%। अब हम इंडिया की स्पेसिफिक की बात करें अगर हम लास्ट में, तो हम देख सकते हैं कि रघुराम राजन जो हमारे फॉर्मर RBI गवर्नर थे, उन्होंने 2008 में एक रिपोर्ट निकाली थी फाइनेंशियल सेक्टर के बारे में। उसमें उन्होंने रेकमेंड किया था हमें इंटरेस्ट फ्री जो बैंकिंग है, जो कि इस्लामिक बैंकिंग जिसे हम कहते हैं, उसको कहीं ना कहीं स्टार्ट करना चाहिए, ताकि कई सारे लोग जो बैंकिंग सर्विसेज से एक्सेस नहीं पा रहे हैं, क्योंकि कई सारे मुस्लिम कम्युनिटी वो बैंकिंग सर्विसेज नहीं लेती थी क्योंकि वो शरीयत कंप्लायंट नहीं था। इसकी वजह से उनको साथ में जोड़ने के लिए वो चाहते थे कि एक तरह का इंडिया में भी इंटरेस्ट फ्री बैंकिंग निकाला जाए। लेकिन 2015 के बाद से दोस्तों आपको पता है कि जन धन बैंक अकाउंट के थ्रू ज़्यादातर लोगों के पास हमारे यहाँ इंडिया में अकाउंट खुल चुके हैं। तो 2017 में जब एक RTI के थ्रू फाइल किया गया था, RBI से पूछा गया क्या आप इस पर विचार कर रहे हैं इस्लामिक बैंकिंग को स्टार्ट करने के लिए, तो RBI ने उस समय मना कर दिया और ये कहा कि अगर हमें इस्लामिक बैंकिंग अभी सरकार इस पर कुछ भी विचार नहीं कर रही है। साथ में अगर आपको पता होना चाहिए, अगर इंडिया में इस्लामिक बैंकिंग स्टार्ट होती है तो हमें जो बैंकिंग रेगुलेशन एक्ट है 1949 का, उसमें बदलाव करना होगा, क्योंकि वहाँ पे इंटरेस्ट की बात हुई है। तो इसमें अगर हमें इस्लामिक बैंकिंग स्टार्ट करना है तो यहाँ पे हमें चेंजेस लाने होंगे। और आखिरी में दोस्तों हम देख लेते हैं कि अगर इंडिया में स्टार्ट होती है इस्लामिक बैंकिंग तो उसके एडवांटेजेस क्या क्या हो सकते हैं। एक सबसे पहला एडवांटेज होगा, जो मुस्लिम कम्युनिटी है हमारे इंडिया में, जो काफ़ी सारे लोग जो इन्वेस्ट नहीं करते हैं, पैसा नहीं डालते हैं बैंक्स में, वो यहाँ पे इन्वेस्ट करने लगेंगे, पैसा डालने लगेंगे बैंक में, और हमारा जो फाइनेंशियल मार्केट है वो और भी ज़्यादा स्ट्रांग हो सकता है। आपको पता है आज के डेट में जो वेस्ट एशिया है, सऊदी अरब हो गया, UAE हो गया, वो काफ़ी ज़्यादा इंडिया के क्लोज आ चुका है, रिसेंटली हम देख सकते हैं। तो कहीं ना कहीं अगर इस्लामिक बैंकिंग को स्टार्ट किया जाता है तो वेस्ट एशिया से भी काफ़ी ह्यूज इन्वेस्टमेंट हम एक्सपेक्ट कर सकते हैं। साथ में जो हमारा डोमेस्टिक शेयर मार्केट है, निफ्टी सेंसेक्स की मैं बात कर रहा था, तो वो भी कहीं ना कहीं इससे काफ़ी ज़्यादा फंड रेज कर सकती है दोस्तों। तो आई होप कि जो इस्लामिक बैंकिंग के ऊपर जो पूरा वीडियो था ये आपको पूरा अच्छे से समझ आया होगा, आपके नॉलेज में कुछ इजाफा हुआ होगा दोस्तों। सो आई होप ये लेक्चर आपको पसंद आया हो। सो थैंक यू वेरी मच, सी यू सून। இஸ்லாமியுடைய அடிப்படை கூறுகளில் ஒன்று அவர் வந்து சொல்கிறாரு, இந்த இஸ்லாமிக் லா இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி இல்லாத அடிப்படையில் நீங்கள் வந்து தொழிலே வந்து அதனை ஈடுபடுத்தி கொள்ளலாம். வட்டி அதாவது ஹராமான எந்தெந்த விஷயங்கள் இருக்கிறதோ அதில் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் முதலீடு செய்யலாம் என்று சொல்கிறது. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் மதுவிலே வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட முடியாது இஸ்லாமிக் பேங்கிங்கில். அடுத்தது கேம்பிளிங் என்று சொல்லக்கூடிய அதில் வந்து உங்களால் போட முடியாது. இன்னும் வெப்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய உலகத்தை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள், இதிலெல்லாம் வந்து அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாது. இதற்கு மிக முக்கியமான காரணம் குரானினுடைய அடிப்படையில் இயங்கக்கூடிய வங்கியாக இருப்பதனால். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் இஸ்லாமிக் பேங்க் வந்து இன்றைக்கி வந்து மலேசியாவில் முதலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தொடங்கப்பட்டது என்று சொல்கிறாங்க. 1963 தபுங் ஹாஜி என்ற இடத்தில் அது தொடங்கப்பட்டு
கிட்டத்தட்ட 1281 பேர் டெபாசிட்டர் அந்த வங்கியில் வந்து கணக்கு தொடங்கப்பட்டது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 8,67,220 டெபாசிட்டர்ஸ் வங்கி கணக்கு உள்ளவர்கள் இன்றைக்கு அந்த வங்கியில் கணக்கு தொடங்கியுள்ளார்கள். அதன் மூலமாக $1 பில்லியன் வந்து இன்றைக்கு மலேசிய அரசாங்கம் வந்து சம்பாதித்துள்ளது. முதலாக இது தொடங்கப்பட்ட நோக்கம் என்னென்னா, ஹஜ்ஜுக்கு பயணம் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உதவுவதற்காக, அவங்களுக்கு வந்து ஒரு லோன் கொடுக்கறதுக்காகத்தான் இது வந்து தொடங்கப்பட்டது. அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக இருந்தது. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் வந்து ஹஜ்ஜு பயணத்துக்கு போகிறவங்க வந்து ஏழைகள் அங்கே போய் லோனுக்கு அப்ளை பண்ணி அதன் மூலமாக ஹஜ்ஜு செய்வாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் வந்து மலேசியாவில் அந்த பேங்க்கு. பிறகு கெய்ரோவில் 1972 நசீர் சோஷியல் பேங்க் என்று ஒன்று தொடங்கப்பட்டது. அப்போ இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம், என்னங்க வெறும் ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆகுமானா, இன்றைக்கி நிறைய ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட இருக்குது. இன்றைக்கி 2 வீலர் லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது, எஜுகேஷ்னல் லோன் இருக்குது, மார்ட்டேஜ் லோன் இருக்குது, ஹவுசிங் லோன் இருக்குது. இது எல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அப்போ இன்றைக்கும் அது வந்து அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து ஹவுஸ் லோன் வாங்குறாருன்னு வச்சுங்க, மலேசியாவில் இருக்கிற இஸ்லாமிக் பேங்க்கில் ஹவுஸ் லோன் வாங்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற மாதிரி டாக்குமெண்ட் வந்து அவங்களும் ஹோல்ட் பண்ணுவாங்க பேங்க்கில் இருக்கிறவங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா அந்த ஃப்ளாட்டுடைய ரேட் அப்படின்னா 5 லட்ச ரூபா தான் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் 5 லட்ச ரூபா லோனுக்காக பேங்க்கு போகிறீங்க, இஸ்லாமிக் பேங்க்குக்கு. 5 லட்ச ரூபா என்கிட்ட இருக்குது, நீங்கள் 5 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது 5 லட்ச ரூபா வந்து இஸ்லாமிக் பேங்க் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஒன் டைம் மட்டும்தான் அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அவங்க போடுவாங்க. அதன் பிறகு என்ன ஆகும்னா, நீங்கள் இஎம்ஐயாக கட்டுறது வந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து நீங்கள் இஎம்ஐயாக கட்டலாம். அது கார் லோனாக இருக்கட்டும், 2 வீலர் லோனாக இருக்கட்டும், மார்ட்டேஜ் லோனாக இருக்கட்டும், ஹோம் லோனாக இருக்கட்டும், எஜுகேஷ்னல் லோனாக இருக்கட்டும், எந்த லோனாக இருக்கட்டும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அழுத்தி கொண்டிருக்குன்னா அந்த சுமைகள் குறைஞ்சிரும். உங்களுக்கு வந்து மாதம் வட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஈஸியாக பேமெண்ட் வந்து கட்டுறாங்க. அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து அதில் வந்து அதிகமானாங்க. அப்போ எப்படிங்க, எதுவுமே வாங்கலைன்னா எப்படி வந்து அவங்களால வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து கார் லோனோ இல்லை 2 வீலர் லோனோ வாங்குறீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து பேங்க் என்ன பண்ணணும்னா, ஒரு 100 காரை வந்து கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கும். 100 கார் வாங்கும்போது இப்போ ஒரு காருடைய விலை வந்து கஸ்டமருக்கு 5 லட்ச ரூபான்னா பேங்க்குக்கு அவன் 5 லட்ச ரூபாய்க்கு தரமாட்டான், அவன் வந்து 4 லட்ச ரூபாய்க்கு தான் தருவான். அப்போது ஆல்ரெடி ப்ராஃபிட் வந்து 1 லட்ச ரூபா பேங்க்குக்கு வந்து கிடைக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு தான் வந்து அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 5 லட்ச ரூபா நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, பேங்க் உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கு இல்லையா, இப்போ அதில் நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து வாடகைக்கு விட்டுக்கலாம், இல்லை நீங்கள் பேங்க்குக்கே நீங்கள் வந்து வாடகைக்கு நீங்களே விட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் ஒன்று ஆப்ஷன் வைக்கலாம், இல்லை நீங்கள் அந்த இடத்துல வசிக்கலாம். 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ பேங்க் வந்து அந்த இடத்த வாடகைக்கு விட்டால் அந்த வாடகையில் 50% வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, 50% பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்குன்னா 50% வாடகையிலுடைய பணத்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்போது இது என்ன ஆகும்னா, அதை நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவு வந்து அங்கே எலாபரேட் பண்ணி வச்சு. இது வந்து என்ன ஆச்சுன்னா சக்ஸஸ் ஆச்சு. இது போல் தான் வந்து நீங்கள் வியாபாரத்தில் வந்து பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தில் 20% பேங்க்குக்கு போயிடும். இன்கேஸ் உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா பேங்க்கும் அது கூட சேர்ந்துக்கும். லாஸ் ஆனாலும் பேங்க் அதனை எடுத்துக்கொள்ளும், ப்ராஃபிட் ஆனாலும் எடுத்துக்கொள்ளும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் பின்னாடி பேங்க் வந்து உங்களை கண்காணிக்கும். இதில் டீஃபால்ட் பண்ணுறவங்களே இருக்காங்க. எப்படி வந்து இப்போது கன்வென்ஷனல் பேங்கிங்கில் டீஃபால்ட் பண்ணுறவங்களுடைய ரேஷியோ என்ன சொல்கிறாங்கன்னா 17% சொல்கிறாங்க. இதே இஸ்லாமிக் பேங்கிங்கில் வந்து டீஃபால்ட் பண்ணுறவங்களுடைய ரேஷியோ வெறும் 3% தான் சொல்கிறாங்க. ஆனால் ஏமாத்துறவன் ஏமாற்ற செய்ய தான் செய்வான். அது என்ன தான் நீங்கள் நல்ல சட்டங்களை கொண்டு வந்தாலும் ஒரு ரேஷியோ வந்து ஏமாத்துறவங்களுடைய நிலைமை வந்து இருக்க தான் செய்யும். ஆகவே இன்றைக்கு உலகம் பூராவும் 400க்கும் அதிகமான வங்கிகள் இன்றைக்கு செயல்படுகின்றன. எத்தனை? 400க்கும் அதிகமான வங்கிகள் இன்றைக்கு இஸ்லாமிக் பேங்கிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி செயல்பட்டு, இன்றைக்கு சைனாவிலே இஸ்லாமிக் பேங்கிங் என்ற அந்த பேர் இருக்காது, சைனாவுடைய பேர் தான் இருக்கும். ஆனால் உள்ள நடைமுறைப்படுத்துவது எல்லாமே இஸ்லாமிக் ஷரியத்துடைய லா தான் அங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க.
பிறகு 1975 வந்து சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் பேங்கிங்குடைய ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக அங்கே வந்து ஒரு இஸ்லாமிக் பேங்கிங் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதன் மூலமாக வந்து இஸ்லாமிய உலகத்தில் உள்ள முஸ்லீம்களுக்கு அவங்களுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக அது வந்து மிக உச்ச நிலையை அடைவதற்காக அது வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு இன்றைக்கி வந்து உலகம் பூராவும் அது பரவி இருக்குது. அது இல்லாமல் வந்து இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் அதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இஸ்லாமிய வங்கிகள் வந்து எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து இயங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்டியூ ப்ராஃபிட் என்று சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒருவருடைய உழைப்பை உறிஞ்சி அவங்கக்கிட்ட இந்த இன்ட்ரெஸ்ட் வாங்குகிற அந்த பழக்கத்தை இஸ்லாம் வந்து அறவே வெறுக்குது, ஹராம் என்று சொல்லுது. அதனால தான் வந்து ஒருத்தருக்கு பணம் கொடுத்து அவர்கிட்ட வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் அவருடைய உழைப்பை நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் வந்து மிக கடுமையாக கண்டிக்கிறதுனால அது வந்து அதில் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இஸ்லாம் அனுமதிக்கிற பல்வேறு வியாபார தலங்களில் அதனை இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கின்ற லாபத்தை அது பங்கிட்டு மக்களுக்கு வந்து கொடுக்குது. ஆகவே இதில் வந்து ப்ராஃபிட் லாஸ் ஷேரிங் வந்து இருக்குது. ப்ராஃபிட் லாஸு ஷேரிங் வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஹெச்டிஎஃப்சியில் ஒர்க் பண்ணக்கூடிய எனது நண்பர் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இருக்குது. 120 கோடி மக்களில் வந்து 1% மட்டும் கணக்கு வச்சுருக்கிறதா வச்சுப்போம். கிட்டத்தட்ட 12 கோடி பேர் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரு 10 ரூபா மட்டும் எடுப்பான். எல்லாருடைய அக்கௌண்ட்லேருந்தும் ஒரு 10 ரூபா மட்டும். 10 ரூபாய் எடுத்தால் நீங்கள் போய்ட்டு பேங்க்கில் போய் கேட்க மாட்டீங்க, எதுக்கு 10 ரூபாய் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் ரீசன் சொல்லுவான் ஏதாவது ஒன்று. அந்த 10 ரூபாய் மட்டும் எடுத்தான்னா 12 கோடி பேரில் அவனுக்கு வரக்கூடிய லாபம் எவ்வளோ? 12 கோடி பேர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னா 10 ரூபாய் தான் 120 கோடி அந்த ஒரே ஒரு ப்ராடக்டில் மட்டுமே அவனுக்கு கிடைக்குது. அப்படின்னா டிடி இஷ்யூ பண்ணுறதுக்கு, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் டீஃபால்ட் பண்ணிங்கன்னா லோன் வாங்கிட்டு டீஃபால்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஃபைன் போடுறதுக்கு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அப்போது அதிலெல்லாம் எவ்வளோ இன்கம் வந்து பேங்க்கு வந்து கிடைக்குது. அதனால் பேங்க் வந்து இந்தியாவில் வந்து திவால் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே வந்து இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும்தான் ஒரு பேங்க் வந்து ரன் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு புகுத்தப்பட்ட ஒரு பொய்யான அறிவு. அது இல்லாமலும் பேங்க் வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இஸ்லாமிக் பேங்க் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடக்குது, 3 தடவைக்கு மேலே நீங்கள் ஏடிஎம் அதர் ஏடிஎம்மில் போய் எடுத்திங்கன்னா 23 ரூபா பிடிக்கிறான் இல்லையா? 23 ரூபா உங்களுக்கு பிடிக்கிறான். அதை யாருமே கேட்குறதில்ல. அப்போது எத்தனை கோடி மக்கள்கிட்டேருந்து அப்படின்னா பேங்க்குக்கு வந்து எவ்வளோ இன்கம் வர முடியுதுன்னு நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இஸ்லாமிக் பேங்க்கில் வரக்கூடிய பணத்தை அவங்க எதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய வியாபார தலங்களில் வந்து அவங்க அனுமதிக்கிறாங்க. எதெல்லாம் இஸ்லாமிய ஷரியா வந்து தடை செய்திருக்கிறதோ, உதாரணத்துக்கு மதுவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, ட்ரக்ஸில் போதைப் பொருளில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, வார் வெப்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய மக்களை அழிக்கக்கூடிய அந்த இதில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இதனால் செய்கிறதுனால மக்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை என்று இஸ்லாமிய ஷரியத் லா சொல்லுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? எஜுகேஷன், கல்வி நிலையங்களில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். யூனிவர்சிட்டிஸில், மெடிக்கல் காலேஜஸில், இன்ஜினியரிங் காலேஜஸில், R&Dன்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில், அதுக்கப்புறமா வியாபார தலங்களில், இந்த மாதிரியான புது கண்டுபிடிப்புகளில், இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் சம்மந்தம் இன்றைக்கி வந்து $1 பில்லியன் யார் சம்பாதிக்கிறா? ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தான் வந்து கொரோனா டைமில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க தான் எல்லா வியாபாரங்களும் விழும்போது ஹெல்த் இண்டஸ்ட்ரி பட்டா அதிகமாக இருந்து ஹை லெவல் ப்ராஃபிட் சம்பாதிச்சாங்க. அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ லாபம் கொடுப்பாங்கன்னா, சேவிங் பேங்க்கில் 7% தான் கொடுக்குறாங்க இல்லையா? 7% வட்டி. நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டோ வேறு எதுலேயோ வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா வெறும் 7% தான் டெபாசிட் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இஸ்லாமிக் பேங்க்கில் லாபங்கள் அதிகமாக வந்து வியாபாரத்தில் வந்து கிடைக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஃபிட் லாஸ் அதனுடைய ப்ராஃபிட்டில் வந்து அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா, கிட்டத்தட்ட இன்றைக்கு சொல்கிறாங்க 28%லேருந்து 32%. எவ்வளோ? 28%லேருந்து 37% அதிகமாக, 28% அதிகமாக. அப்போது இது மாதிரி செஞ்சதுனால உலகம் பூராவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கணக்கு தொடங்குறவங்க, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுடைய நிலைமைகள் இன்றைக்கு அதிகமாகி, இன்றைக்கு இங்கிலாந்துலேயே இது மாதிரி பேங்க் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, யூஎஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி
இன்றைக்கி இங்கிலாண்டில் யூஎஸ்லலாம் இன்றைக்கி வந்து அந்த இஸ்லாமிக் பேங்கிங் வந்து ஓப்பன். இப்போ டவ் ஜோன்ஸ்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிக் மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து யூஎஸில் வந்து தொடங்கியிருக்காங்க. அதுக்கும் நார்மலாக உள்ள பேங்க்குக்கும் அவங்க எதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த வரைபடம் தான் வந்து பார்த்திங்கன்னா 22% வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 22% இந்த ரெட் கலரில் இருக்குது இல்லையா, அது ஃபினான்ஸில் தான் அவங்க வந்து பண்ணுறாங்க, வட்டியில் தான் வந்து பண்ணுறாங்க. இதே வந்து இஸ்லாமிக் பேங்கிங்கில் அது பாருங்கள், அது இருக்கவே இருக்காது. கிட்டத்தட்ட அவங்க வந்து எதில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஹெல்த் கேர், பேசிக் மெட்டீரியல்ஸ், மனிதனுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், யூட்டிலிட்டிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஹெல்த் கேர், கன்சியூமர் டெக்னாலஜியில் இதில் தான் வந்து அதிகமாக வந்து இஸ்லாமிக் பேங்கிங் வந்து தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. ஆகவே இந்த வீடியோ வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால வந்து நான் இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். கடைசியாக நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், பாருங்கள், இந்த விஷயத்தை இந்த வீடியோவை பார்க்கும்போது நான் உணர்ந்தது என்னவென்றால், எனக்கு சம்மட்டியால் அடித்ததா மாதிரி இருந்தது. எனக்கு இதை சொல்லக்கூடியவர்கள் நாம இருந்திருக்க வேண்டும் இல்லையா? இதை யார் சொல்லணும்? யாருடைய டியூட்டி? என்னுடைய டியூட்டி, உங்களுடைய டியூட்டி. இதை சொல்கிறது யார்? ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்த அங்கித் அகர்வால் இன்றைக்கி வந்து கிளாஸ் எடுக்கிறாருங்க யூபிஎஸ்சியில். வெக்கமாக இல்லை? நமக்கு அசிங்கமாக இல்லை? இதை கேட்கும்போது நமக்கே அசிங்கமாக இல்லை? இதெல்லாம் யார் செய்ய வேண்டியது? ஆனால் நம்முடைய சமுதாயம் இந்த மாதிரி படிக்காமல் கொல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த நிலைமையில் நம்ம வந்து இருக்கோம். ஆனால் பேர் மட்டும் யார் மேலே தூக்கி போட்டுறது? ஆர்எஸ்எஸ்காரன் மேலே. ஆனால் இதெல்லாம் செய்கிறது யார்? இப்போ ஆர்எஸ்எஸ்காரன் தான் அதை செய்கிறான். இஸ்லாமிக் பேங்கிங்கை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக யார் எடுத்துங்க சொல்கிறா மக்களுக்கு? அங்கே போய் யூபிஎஸ்சியில் படிக்கிறவங்க ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. ஐஏஎஸ் படிக்கிற அந்த கிளாஸில் ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. அங்கே படிக்கிறவங்க எல்லாம் ஜெயினர்கள், ஜெயின் கம்யூனிட்டி படிக்கிறாங்க. அவங்களுக்கு இஸ்லாமிக் பேங்கிங் பற்றி எடுத்து சொல்கிறான். ஆகவே இதை பற்றியான டிஸ்கஷன் நம்மக்கிட்ட இல்லையே. பொருளாதாரத்தை பற்றியான விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இல்லையே. வெறும் நீங்கள் மசூதிக்கு போகிறதுக்கு மட்டும்தான் உங்கள் விரலை காமிப்பீங்களா? அதுக்கு மட்டும்தான் வழி காமிப்பீங்களா? இல்லை நோன்பு வைக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வழி காமிப்பீங்களா? அப்போ பொருளாதாரத்துக்கு யார் வழி காமிக்கிறது? அல்லது மற்ற துறைகளுக்கு வியாபாரத்தில் யார் வழி காமிக்கிறது? அல்லது டெக்னாலஜிக்கு யார் வழி காமிக்க? அதுக்கெல்லாம் இஸ்லாம் வழி காமிக்கலை. அப்படி தானே நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க. அப்போது இன்றைக்கு இறைவன் சொன்னது போல், நீங்கள் இந்த காரியங்களை செய்யவில்லை என்றால் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ்வும் உங்களை மாற்ற போகிறது கிடையாது. இது குர்ஆனுடைய வசனம். ஏன் நான் சொல்லக்கூடியதில்லை, குர்ஆனுடைய வசனம். உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ்வும் உங்களை மாற்றப் போவதில்லை. ஆகவே நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண மாட்டீங்க. வெறும் தொழுகிறது, வீட்டுக்கு வர்றது, ஆஃபீஸ் போகிறது, தொழுவது, வீட்டுக்கு வர்றது, வியாபாரம், இதை தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஆனால் வந்து எல்லா உரிமையும் உங்களுக்கு வேணும், எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடணும். ஆகவே நாம் வந்து ஒரு பேம்பரிங், ஒரு செல்ல பிள்ளைகளாகிட்டோம், ஒரு சோம்பேறிங்களாகிட்டோம். ஆகவே இந்த நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும். ஆகவே நாம் அனைவர்களுக்கும் வழிகாட்டக்கூடியவர்களாக நம்முடைய கல்வி மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும், சமுதாயத்துக்கு பயன்பட. நம்முடைய அறிவு சமுதாயத்துக்கு இல்லை என்றால் இறைவன் வேறு ஒரு சமுதாயத்தை உருவாக்கி உங்களை இழிவுபடுத்துவான். அதுதான் நடக்குது. இப்போது நார்த் இந்தியாவில் நான் தொடர்ந்து 2 வாரங்களாக போடுறேன். அங்கித் அவுஜா என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர், அவர் இஸ்லாம் பற்றி எடுக்கிறார் கிளாஸு. இப்போ அங்கித் அகர்வால், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கெய்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு இஸ்லாத்தை பற்றி அந்த அளவு விரிவாக பேசுது, டெப்த்தாக பேசுது. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, 19 வயசு தான். ஆகவே நாம் தூங்கி கொண்டு இருக்கிறோம், இன்னும் தூங்கிதான் இருக்கோம், இன்னும் தூங்கி கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் இந்த இஸ்லாமிய அழைப்பு பணி கண்டிப்பாக செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டது. இனிமேட்டில் தூங்கி கொண்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இன்னும் வந்து படங்களை பற்றி பேசுறது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, போஸ்டரில் போட்டு வச்சுருக்கான். துணிவு இம்ரான் நம்ம ஆளே போட்டு வச்சுக்கிறான். செங்கல்பட்டுடைய அஜித் ரசிகர் தலைவர் யார்? துணிவு காலேஷா. இப்படி தான் இருக்கோம். நம்ம துண்ண வேண்டியது, சினிமாவை பார்க்க வேண்டியது, வீட்டில் போய் படுக்க வேண்டியது, இல்லை மொபைலை வச்சு நோண்ட, இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆகவே இப்படி இருந்தால் கண்டிப்பாக அடி உழ தான் செய்யும். இப்போ நார்த் இந்தியாவில் அடிக்கிறதுனா கரெக்டு தான் நான் சொல்லுவேன். அங்கே அடி உழுதுன்னா முஸ்லீம் கரெக்டு தான். நீ எதுவுமே செய்ய மாட்டியே. ஏதாவது கொடுத்தா தானே இந்த உலகத்துக்கு, இந்த நாட்டுக்கு ஏதாவது கொடுத்தா தானேப்பா. இன்னும் பழைய காலத்து 100 வருஷ கதையே பேசிக்கிட்டு இருந்தா நாங்கள் தியாகம் பண்ணோம். இப்போ என்ன செய்கிற? அது சொல்லல. இப்போ என்ன செய்கிற நீ? ஆகவே நாம் சிந்திக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். இதை பற்றிய கருத்து விவாதத்தை, இது மாதிரியான விஷயங்களையும் விவாதத்துக்கு வாங்க, ஈடுபடுங்க.
அதை விட்டுட்டு கிறிஸ்தவனை பற்றி குறை சொல்கிறது, மற்ற மதங்களை பற்றி குறை சொல்வது, அதில் உங்களுடைய நேரத்தை அதிகமாக நீங்கள் செலவு செய்ய வேண்டாம். அதற்கான நேரம் வரும், நம்ம முன்னேறி காமிச்சா அவங்களே வந்துடுவாங்க. ஆகவே வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.